இன்றைக்கி ஒரு வீடு பார்க்க வந்திருக்குறோங்க. எவ்வளோ ரோடு ஃபேஸ்னு மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும் ரோடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 33 அடி ரோடுங்க. ஸோ நல்ல ஒரு ஒய்டான தார் ரோட்டு மேலேங்க ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இல்லை நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்குறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே தோட்டங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வென்டிலேஷன் வரக்கூடிய ஏரியா. ஸோ இதுக்கு ரைட் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தோட்டம் தான் இருக்குதுங்க. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால நல்ல வென்டிலேஷன் வருங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2.25 சென்ட்லிங்க. கீழே மேலே டோட்டலாக வந்து 3 பெட்ரூம் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ள என்ட்ரானதுமே வந்து நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தாராளமாக நல்ல பெரிய சைஸ் காரே வந்து பார்க் பண்ண முடியுங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போதே வந்து ஸ்டீலில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல வந்து. அதுபோக போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் சைடில் வந்து EB சர்வீஸ் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் தாங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக டேங்க் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல் வந்து 10 ஃபீட் வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுமே நல்ல மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் மிரரோடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உள்ள என்ட்ரானதுமே நல்ல ஒரு பெரிய சைஸில் லிவிங் ஹால் 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஹால் ஃபுல்லாகவே வந்து டபுள் லேயரில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வால், அதாவது ஈஸ்ட் சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிவி யூனிட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து PVC வால் பேனலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரியே வந்துட்டு ஒரு பூஜா யூனிட் கேபினும் வச்சுருக்காங்க. ஸோ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா லேசர் கட்டிங் டிசைனில் வந்து டோர் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால் ஃபுல்லாகவே பேக் சைடில் வர வால் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து வால் பேப்பர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட் வாலும் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஷோகேஸ்க்கான ஸ்பேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பேஸ் யூனிட்டோட வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஓப்பன் கிச்சனுங்க. கிச்சன் கம் டைனிங் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ வீட்டோட அக்னி மூலையில் வந்துட்டு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஓவர் யூனிட்ஸ் அமைச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. பேஸ் யூனிட்ஸ் அமைச்சிருக்காங்க. கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அது போக SSல வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக பேஸ் யூனிட்ஸ் ஓவர் யூனிட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன்னே வந்து சொல்லலாங்க. ஸோ அது போக வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோர் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஷெட் பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலானோர் பார்த்திங்க அப்படின்னா 2 டோர் வச்ச மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 11க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 2/4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலரில் வந்து டைல் வந்து வெட்டிபை டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், அது போக ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ டோர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் மட்டும் டீ கூட்டுங்க. மற்ற எல்லாமே பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC டோர்ஸும், பெட்ரூமுக்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெடிமேட் டோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷால்வுட்டில் வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. SSல வந்து ஹேண்ட் ரைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா பேசேஜ் ஏரியாங்க. ஹெட்ரூம் ஏரியாவில் வந்து நமக்கு வந்துட்டு வெர்டிக்கல் சைஸில் வந்து நமக்கு UPVC விண்டோ ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பேசேஜ் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 16க்கு 16 அப்படின்ற ஒரு மாசிவான பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் சைடில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. PVC மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி. அது போக 2 UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. கம்ப்ளீட்டாக அந்த 16 ஃபீட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெட்டிஃபை டைல் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாத்ரூம் வால்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான்ஸ்கட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
எஃப்ஆர்பி டோர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு. அது போக வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் நம்ம சொல்லியிருந்தோங்க. 2மே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ பார்க்க போகிற பெட்ரூமுங்க. இது வந்துட்டு 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வெர்டிகல் சைஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. சிங்கிள் சைடில் வந்து விண்டோ அமைகிறதுனால பெரிய சைஸ் விண்டோவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கர்டைன்ஸ் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்காங்க. டார்க் கிரே அண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு நமக்கு இந்த வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. நான் ஸ்கிட் டைல்ஸ் வந்து ஃப்ளோருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் கிளாஸெட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் மட்டும் இந்தியன் கிளாஸெட், மற்றது எல்லாமே வந்து மற்ற 3 டாய்லெட்டும் வெஸ்டர்ன் கிளாஸெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பால்கனி வியூ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. ஸோ ஃப்ரண்ட் பால்கனிங்க. ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்கள் எலிவேஷன் பர்பஸ்க்காக நிறைய ப்ரொஜெக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பேரப்பாட் வால் கடையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்லேயே வந்து கிரில் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு நம்ம பார்க்குற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில், நல்ல காமான ஒரு லொக்கேஷனில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒய்டனான ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸான ரூம்ஸுங்க. மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு ரூமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு வித் டோரோடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா தொப்பம்பட்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க. டிமார்ட் தாண்டதுமே தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரோடு பார்த்திங்க அப்படின்னா பன்னீர்மடையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரலாங்க. கதிர்நாயக்கன்பாளையம் ஊர் பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மல்டிபிள் லொக்கேஷனில் இந்த வீடு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி பேரப்பட் வால் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய போடுற கம்பி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லாங்க. என்னுடைய பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வீடியோ லிங்க்